கண்டி வத்தேகம பகுதியில் 4 வயதுடைய சிறுமியை ஆட்டோவில் வந்த ஆட்கள் கைவிட்டு போன சம்பவம் தான் இப்போ இலங்கையில் பரபரப்பாக இருக்கிற நிலையில் அந்த 2 பேர், அதாவது தாய் தந்தையை தேடி போலீஸார் தீவிர விசாரணையில் இறங்கிய நேரத்தில் இப்போ 2 பேருமே சிக்கி இருக்கிறாங்க. தாயாரும் சிக்கி இருக்கிறார். தாயாருடைய கணவர் என்று சொல்லாமல் செய்திகளில் தாயாரின் காதலன் தான் இப்பொழுது கைதாக இருக்கிறார் என்று சொல்லி செய்திகளில் வெளிவருது. அப்போ இவர்கள் உத்தியோகபூர்வமாக திருமணம் செய்யவில்லையா என்ன என்பது குறித்து இனித்தான் விசாரணைகளில் தெரிய வரும். இப்போ இந்த சிறுமி முகம் தாக்கப்பட்ட நிலையில் எதுவுமே கதைக்க முடியாத நிலையில் தான் கைவிடப்பட்டு தெருவில் நின்ற போது அந்த இடத்து பொதுமக்களால் பார்த்து அவர்கள் உடனடியாக அந்த இடத்து போலீஸாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து போலீஸார் உடனடியாக இடத்துக்கு வந்து அந்த சிறுமியை கூட்டிக் கொண்டு போய் முதலாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கிறாங்க. வைத்தியசாலையில் அனுமதித்து அவங்கள பரிசோதித்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய அம்மாண்ட பேர் என்ன, அப்பாண்ட பேர் என்னன்னு சொல்லும் பொழுது அந்த சிறுமி சொல்ல வராங்க. ஆனால் அவங்களால சொல்ல முடியலை. 4 வயது, தெளிவாக கதைக்க முடியாத அளவுக்கு அந்த சிறுமி தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை கதை. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு இந்த நான் காணொலி பதிவு செய்வதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னர் தான் தாயும் அந்த தாயினுடைய காதலன் என்று சொல்லப்படுற நபர்கள் உட்பட 2 பேரும் அதே ஆட்டோவில் வரும்பொழுது கைதாகி இருக்கிறார்கள். முன்னர் நடந்த விசாரணைகளின் போது இந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்பொழுது ஆட்டோவுடைய நம்பர் தெளிவாக தெரியாத காரணத்தால் கடும் சிக்கலுக்கு மத்தியில் தான் இந்த விசாரணை போய்கொண்டிருந்தது. இன்றைக்கு எந்த இடத்துல வச்சு இவர்கள் கைதாகி இருக்கிறார்கள், இவர்களுடைய பெயர் விவரங்கள் இன்னும் வரையில. சில சமூக வலைதளங்களில் அவர்களுடைய புகைப்படங்களை போட்டிருக்காங்க. ஆனால் அவர்களை நாங்கள் அந்த புகைப்படத்தை போடுவது இப்பொழுது சரியாக இருக்காது. உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவற்றை பார்க்கலாம். இப்போ இலங்கையில் இப்படியான சம்பவங்கள் அதிகரித்து வருது. அதாவது சிறுவர்களை கைவிட்டு செல்லுதல், அவர்களுக்கு சித்திரவதை செய்தல், உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்துதல், கைவிடுதல் தான் இதில் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைக்கு நடந்த இந்த சம்பவம் மாதிரி இப்படியான சம்பவங்கள் அதிகரித்து வரதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்குது. அதாவது ஒரு மாசத்துல ஒவ்வொரு மாசமுமே 600 தொடக்கம் 1000 முறைப்பாடுகள் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் சித்திரவதை என்று சொல்லி இது வேறு யாராலையுமே இல்லை, கூடுதலாக அந்த சிறுவர்களுடைய பெற்றோர்களால் தான் அரங்கேற்றப்படுவதாக சொல்லி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முக்கியமான ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதோட இதில் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் தான் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். இப்படி குற்றம் செய்யும் பெற்றோர்களுக்கு, சிறுவர்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் பெற்றோர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லி முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். காரணம், ஒவ்வொரு மாதமுமே 600 தொடக்கம் 1000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுது. இதில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படாமல் சிறுவர்கள் தங்களுக்குள்ளேயே அந்த கஷ்டங்களை வச்சுக்கொண்டு எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கின்றார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டு தான் இருக்கும். முறைப்பாடுகள் தான் 600 தொடக்கம் 1000 மாசத்துக்கு வருது. முறைப்பாடுகள் செய்ய தெரியாமலோ அல்லது செய்தால் எதுவும் பிரச்சனை வருமொண்டு இன்னும் பயந்து எத்தனை சிறுவர்கள் இன்னும் ஒரு வலைக்குள் சிக்கி இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. அதிகளவான போதைப் பொருளை கடத்தி அதிகளவான சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்த காணிகள், வீடுகள், கடை தொகுதிகள், வாகனங்கள் என்று சொல்லி 53 வயதுடைய கொழும்பு 14 பெர்குசன் வீதியை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழே இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே இப்போ முடக்கப்பட்டிருக்கிறது. அரசுடைமையாக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காரணம், போதைப்பொருள் வித்துத்தான் இந்த பணத்தை எடுத்திருக்கிறார், சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்னு சொன்னால் அரசுடைமையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாழவில் காணி தொகுதிகள் 59 லட்சம் பெறுமதியுடைய பணம் 6 பேங்க் அக்கவுண்டில் இருந்திருக்கிறது. கொழும்பு 14 225 லட்சம் பெறுமதியான 225 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 கடை தொகுதிகள், 200 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 மாடி வீடுகள் என்று சொல்லி அத்தனை சொத்துக்களுமே அதிரடியாக முடக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தலால் தான் இந்த 53 வயதுடைய கொழும்பை சேர்ந்த பெண் இவ்வளவு சொத்துக்களையுமே சேர்த்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் கொழும்பு பொரள மெகசின் சிறைச்சாலையில் ஒரு கலவரம் ஒன்று நடந்தது. அதற்கு முதல் நீர்கொழும்புல நடந்து இப்போ கடந்த 6ஆம் தேதி இந்த மாதம் பொரளை மெகசின் சிறைச்சாலையில் கலவரம் ஒன்று நடந்தது. இந்த கலவரத்தில் உயிரிழப்பும் பதிவாகி இருந்தது. நிறைய கைதிகள் இப்போ வரைக்கும் வைத்தியசாலையிலுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறை அதிகாரிகள் முன்பு சொன்ன விஷயம், இது 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில் தான் மோதல் வந்தது. அவர்கள் சில விஷயங்களை கோரிக்கையாக முன்வைத்து போராட்டங்களை நடத்தினார்கள் என்று சொல்லி சிறை அதிகாரிகள் சொன்னார்கள். இப்போ அந்த சிறைக்குள்ளே இருந்த கைதி ஒருவர் பிணையில் வெளியாகி வெளியில் வந்து கைதிகள்
உரிமை அமைப்பு என்ற விஷயம் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஊடக சந்திப்பில் முக்கியமான பரபரப்பான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பில் இன்னுமே நீதியமைச்சர் இன்னுமே கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக தெரிவிப்பார். நான் காணொளி பதிவு செய்யும் வரைக்கும் அந்த விஷயத்தை உங்களுக்காக தருகிறேன். இவர் என்ன சொல்லிக்கிறார்னு சொன்னால், தான் உள்ளுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள இப்போ புனையில் விடுதலை ஆகிட்டார். முதல் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது சிறை கூண்டுக்குள்ள நித்திரை கொண்டு கொண்டிருந்தான். திடீரென்று சலசலப்பு சத்தம் கேட்குது. எழும்பி பார்த்தா நிறைய சிறை அதிகாரிகள் உட்பட வேற யூனிஃபார்ம் போட்ட நிறைய பேர் இரும்பு கம்பிகளோட வந்து கைதிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. கூண்டுக்குள்ள நின்ற கைதிகளையும் வெளியே இழுத்து சென்று தாக்குதல் நடத்தினவங்க. மயக்கமடைகிற வரைக்கும் பலமாக தாக்குதல் நடந்தது, இரக்கம் இல்லாமல் தாக்குதல் நடந்தது என்று சொல்லி இவர் இப்போ ஊடக சந்திப்பில் அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதோட தனக்கும் அவர்கள் தாக்கினார்கள் என்று சொல்லி, இரும்பு கம்பிகளால் வந்து அதிகாரிகள் தனக்கும் தாக்கினார்கள் என்று சொல்லி சொன்னதோட பக்கத்தில் இருந்த சக கைதியின் ரத்தத்தை எடுத்து தன்னுடைய முகத்தில் தன்னுடைய உடலில் பூசி தானும் மயக்கமடைஞ்ச மாதிரி ஒரு நடிச்சுத்தான், அதாவது நடித்தபடியா இவன் மயங்கிட்டான் என்று சொல்லி அவர்கள் தன்னை விட்டுட்டு போயிட்டார்கள். இல்லாட்டி தனக்கும் என்ன கதி ஆகியிருக்கும் என்று தெரியான்ற மாதிரியாக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை இந்த வெளியில் பிணையில் விடுதலையாகிய இந்த கைதி சொன்ன விஷயம்தான் இப்பொழுது பரபரப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சிறை அதிகாரிகள் சொன்ன விஷயம் 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில் தான் ஏற்பட்ட மோதல் என்று சொல்லி, இப்போ இவர் சொல்றார் சிறை அதிகாரிகளே தாக்குதல் நடத்தினார்கள், இரும்பு கம்பிகளால் தாக்குதல் நடத்தினார்கள் என்று. இதனுடைய முழு பின்னணி என்ன என்பது குறித்து இனி அரசாங்க தரப்பில் இருந்து அவர்கள் பதில் கொடுக்கும் போது தான் தெரியும். அடுத்த காணொளியில் நிச்சயமாக இது குறித்து என்ன என்பது குறித்து பார்க்கலாம். போலீஸ் உயர் அதிகாரி, போக்குவரத்து திணைக்களத்தில் போலீஸ் உயர் அதிகாரி WPJ சேனாதீர ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பொதுமக்களுக்கும் தான், டிராஃபிக் போலீஸுக்கும் தான். என்ன விஷயம் என்று சொன்னால், இதில் போக்குவரத்து போலீஸார் வந்து வீதியில் ஒரு வாகனத்தை இடைமறிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உரிய முறையில் நின்று தான் இடைமறிக்கணும். திடீரென்று ஒளிஞ்சு நின்றோ அல்லது புதர்களுக்குள்ள மறைஞ்சு நின்றுட்டோ திடீரென்று வந்து மறைக்கிற மாதிரியான விஷயங்களை தயவு செய்து செய்ய வேணாம் என்று சொல்லியும், இது ஒரு உத்தியோகபூர்வமான உரிய முறையில் இருக்காது என்று சொல்லியிருக்கார். என்று சொன்னால், இப்படியான சம்பவங்கள் அதிகமாக பதிவாகின்றது. ஒளிச்சு நின்றுட்டு புதர்களுக்குள்ள நின்றுட்டு ஏனண்டா தாங்கள் நிற்கணும்னு தெரிஞ்சா, போலீஸ் நிற்கணும்னு தெரிஞ்சா அவங்க வந்து எப்படியுமே தப்பி போடுவாங்க, இல்லாட்டி வந்து திரும்பி போடுவாங்க. அதாவது குற்றவாளிகள் திரும்பி போடுவாங்கன்றதுக்காண்டி தான் தங்களை நியாயப்படுத்தி கொண்டு மறைந்து நின்று ஒளிஞ்சு நின்று போட்டு திடீரென்று வந்து பிடிக்கிறது. ஆனால் இதால் சில சரியான பாதையில் நீட்டாக வாராக்களும் கூட ஒரு என்ன சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், திடீரென்று வந்து மறைக்கிறதால விபத்துக்களும் ஏற்படலாம், அவர்களுக்கும் ஒரு அசௌகரியமாக இருக்கும் சாரதிகளுக்கு. ஆகவே இப்படியான இடைமறைப்புகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லி WPJ சேனாதீர சொன்னதோட, தம்புள்ளையில் அண்மையில் ஒரு போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கின காணொளி இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவி அவரும் இப்பொழுது கைதாகி இருக்கிறார். அதாவது அந்த அதிகாரியை தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வராங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. போலீஸ் அதிகாரிக்கு வந்து லஞ்சம் வாங்குறதுக்கோ ஒரு வாகன சாரதியிலிருந்து காசு வாங்குறதுக்கோ எந்த உரிமையும் இல்லை. அவர்களுக்கு சோதனையிடலாம், அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகளை செய்யலாமே ஒழிய லஞ்சம் வாங்குறதுக்கான எந்த உரிமையும் இல்லை என்று இவர் அதிரடியாக தெரிவித்ததோடு, அப்படி லஞ்சம் வாங்கினா அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ தம்புள்ளையில் நடந்த மாதிரி ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் செய்கிற சில கேவலமான விஷயத்தால் ஒட்டுமொத்த ஆக்களும் வந்து அப்படித்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லி பொதுமக்களுக்கும் டிராஃபிக் போலீஸுக்கும் முக்கியமான விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறார். இலங்கையில் இணைய மோசடி, இந்த ஆன்லைன் மோசடிகள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. கூடுதலாக வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே வந்து ரூம்ஸ் எடுத்தோ அல்லது ஹோட்டல்ஸ் எடுத்து தங்கியிருந்து, வீடுகள் எடுத்து தங்கியிருந்து, கடை தொகுதிகள் எடுத்து தங்கியிருந்து தான் இப்படியான பெரிய பெரிய மோசடிகளில் ஈடுபடுறாங்க. இந்த மோசடிகளில் யார் யார் சிக்கிறாங்கன்னு சொன்னால், இலங்கையர்களும் தான், வெளிநாட்டவர்கள் தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் அதில் சிக்கிற மக்கள் வந்து இலங்கை மக்களும் சரி வெளிநாட்டு மக்களும் சரி சிக்கிறாங்க இந்த ஆன்லைன் மோசடியில். இப்போ போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 2026 ஆண்டு இந்த வருடத்தில் மட்டும், இப்போ 8ஆம் மாதத்தில் நிற்கிறோம், இந்த வருடத்தில் மட்டுமே 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 27 குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி, அதாவது இந்த இணைய நிதி மோசடி குற்றங்கள் 27 குற்றங்கள் நடந்திருக்குது. 1903 பேர் கைதாகி இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னென்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து யாரும் வந்து உங்கள் கடை தொகுதிகளை வாடகைக்கு வேணுமோ, வீட்டு தொகுதி வாடகைக்கு வேணும், விடுதிகள் நாங்கள் தங்கியிருக்கணும் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்குறதாக இருந்தால் அவர்களுடைய அடையாளத்தை அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களுடைய ஐடென்டி கார்டோ லைசன்ஸோ அவங்களுடைய பாஸ்போர்ட்டோ விஷயங்களை கொடுத்து செக் பண்ணி அவர்களை அனுமதியுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். ஏனென்றால் இப்படியான விஷயங்கள் தவறான வழிகளுக்கு அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், அப்படியான விஷயங்கள் மூலமாகத்தான் அவர்கள் இங்கே தங்கியிருந்து இப்படியான நிதி மோசடிகளை செய்கிறார்கள். அதோட முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இப்படியான நிதி மோசடிகளில் ஈடுபடுற ஆட்களை உடனடியாக கைது செய்து வருவதோட தடுத்து வருது என்று சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவிச்சிருக்கிறார்.
தெரிவிச்சிருக்கிறார். இன்றைய செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் ஒரு லைக் செய்கிறதால இந்த செய்தி பார்க்குற ஆக்களுக்கு இந்த காணொளி இன்னும் போய் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரே ஒரு லைக் செய்யுங்கள். கருத்துக்களையும் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.